கன்னியாகுமரி லெமூர் பீச்சில் மாயமான 5 பேரில் 2 மருத்துவ மாணவிகளுடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து சுற்றுலா வந்த இடத்தில் லெமூர் பீச்சில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கிக் கொண்டனர். இதில் 5 2 பேருடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து சுற்றுலா வந்த இடத்தில் லெமூர் பீச்சில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கிக்கொண்ட மாணவிகளில் தற்போது 2 மருத்துவ மாணவிகளுடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரன். வணக்கம் ஜெயஹரன். கடல் சீற்றம் காரணமாக கடலில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை இருந்தும் கூட தற்போது 2 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் விவரங்கள் ஜெயஹரன். கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் சார்பிலே கடல் பகுதிகளில் கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். இதை கோடை காலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரைகளுக்கு வருவார்கள். எனவே அவர்கள் கடலில் இறங்கும் போது நீர்நிலைகளில் இறங்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை மீறி மக்கள் ஆர்வ கோளாறு காரணமாகவும் செல்ஃபி எடுக்கின்ற மோகத்தினாலும் கடலில் இறங்கி பண்ணி வருகிறார்கள். நேற்று ஒரே நாளில் கன்னியாகுமரி மாவட்ட கடலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இன்றைய நிலவரப்படி பார்த்தீர்கள், திருச்சியில் இருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 13 பேர் கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தீர்கள், ராஜாக்கமங்கலம் அருகே ஆயிரங்கால் பொலிமுகம் லெமுரியா பீச்சில் இறங்கி அவர்கள் குளித்திருக்கிறார்கள். கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததையும் கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் செல்பி போன்றவற்றை எடுத்திருக்கிறார்கள். இதில் 5 மாணவர்களை கடல் அலையில் சிக்கி தவித்திருக்கிறார்கள். அதில் 2 உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மருத்துவக் கல்லூரி மாணவிகள். ஒன்று காயத்ரி சாருகாவி, இன்னொன்று சுருதி சரண்யா ஆகிய இருவருடைய உடல்களை கடலோர காவல்படையினர் சற்று முன் மீட்டு ஆசாரிபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் ஆய்வுக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். மீதமுள்ள 3 பேர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரியில் 2 மருத்துவ மாணவிகளுடைய உடல்கள் மீட்பு குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயஹரன்.